ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு வசனம் வருகிறது. அது பழைய ஆண்டு செய்தியிலே வந்த வசனம்தான். அதனால் எனக்கு அது 2வது முறை உறுதி செய்யப்பட்டது. எரேமியாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனம்தான். Jeremiah chapter 50 verse 34, which already was been confirmed in the old year message, has come as a surprise. And Hallelujah. Hallelujah. வாக்குத்தத்த வசனத்துக்காக ஒரு சில நாட்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது வேறு எந்த வசனத்தின் மேலும் ஆண்டவர் போக விடவில்லை. ஆகவே மிகவும் தெளிவாக அந்த வசனத்தோடு வந்தேன். As I was praying for many days for the promised verse, God did not allow me to go to any other verse. So with great clarity I have come in this night. Hallelujah. Hallelujah. இந்த வசனத்தை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்வோமாக. Let us accept this verse with meekness. எரேமியா 50:34 அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். அல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த வருஷம் முழுவதும் இதை பயன்படுத்தி ஜெபிப்போம். அல்லேலூயா. Let us take this verse and use this throughout this year and pray. இன்னொரு முறை அதை வாசிக்கும் போது இங்கே இருக்கிற இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு முறை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நாம் வாசிக்கலாம். As we're going to read it once again, I want everyone in this venue to read the first part together. அந்த ஜீவன் தேவ வசனத்தில் இருக்கிற ஜீவன் அதிலே விளங்கும். Then the life that is there in the word of God will be revealed. தமிழ்ல வாசித்துறோமா? அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். அப்படிதானே? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. The Redeemer is strong. The Lord of hosts is his name. Amen. Amen. ஆண்டவர் திரும்ப ஒரு காரியத்தை அந்த தியானம் பண்ணின இந்த வசனம் கொடுத்த நாளில் திரும்ப உணர்த்தினார். God reminded again and again at the time of meditation about this verse. அவர்களுடைய மீட்பர், their Redeemer. அப்படியானால் then அவர்கள் விசேஷித்தவர், they are special. அல்லேலூயா. Hallelujah. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மீட்பர் இருக்கிறார். For all of you seated here, there is a Redeemer. Praise the Lord. Praise the Lord. அவர்களுடைய மீட்பரோவெனில், their Redeemer. அப்ப நீங்களும் நான் என்ன சொல்லணும்? என்னுடைய மீட்பரோவெனில். And what should you and I say? My Redeemer. சொல்லி பாருங்க. Shall we say that? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருதான்னு பாருங்க. You will get a faith inside of you. அப்பனா நம்மளை அசைக்கவே முடியாதுன்னு அர்த்தம். Then it means that we cannot be shaken. Hallelujah. Hallelujah. நீங்க எல்லாரும் வசனத்தை அப்ரிஷியேட் பண்ண பழக வேண்டும். All of us need to appreciate the verse of God. இங்க இருந்து வசனம் புறப்பட்டு வரும்போது, as the word proceeds from here, எல்லாரும் என்ன பண்ணணும்னா அந்த வசனத்துக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையை கொடுக்க பழக வேண்டும். all of us should learn to give the respect and honor to that verse. அதுக்கு ஏதாவது நம்ம தலையிலே ஆட்டி ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். For that we should do something, shake our hands or our head. Hallelujah. Hallelujah. சச்சின் டெண்டுல்கர் இங்க டெல்லியில மேட்ச் விளையாடுறான். Sachin Tendulkar plays a match in Delhi. இப்போ அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், ரிட்டையர்டு, வேற விஷயம். He's not there now, he's retired, but still. ஆனாலும் இங்க வந்து விசில் அடிக்கிறாங்க. But here they are whistling for him. Hallelujah. Hallelujah. நீங்க அல்லேலூயா கூட வரலன்னா அப்புறம் எப்படி? How can he not even say hallelujah? நீங்க இங்க விசில் அடிச்சது அவருக்கு தெரியுமா? Does God know about you whistling here? ஆஹா, சென்னையில ஒருத்தர் ராபர்ட்ங்கற ஒரு விசில் அடிக்கிறாரப்பா, நான் கிரிக்கெட் விளையாடுனா தெரியுமா என்ன? Does Sachin Tendulkar know that there is someone in Chennai whistling for me? He won't know. ஒண்ணும் தெரியாது. Whole nation will enjoy. Hallelujah. The whole nation is enjoying. 99 அடிச்சிருக்கான், இன்னும் ஒரு ரன். 99, he scored one more run. எப்படி இருக்கும்?
how will it be? நம்மளை ரன்ல விட்டுருவான். He'll leave us in a run. அந்த ஒரு ரன்காக காத்திருப்போம். 99ஓட நின்னுட்டான், நம்ம இந்தியா ஃபுல்லா அவனை சபிக்கும். We'll wait for that one run. If he stops at 99, then the whole of India will curse. அது அவனுக்கு தெரியும். He knows that. ஆனா அந்த ஒன்றை தாண்டிட்டான், அவனுக்கு இந்தியா ஃபுல்லா பிரைஸ். But if he crosses that one, the whole of India will praise. இந்த பிரைஸ் காட்டிலும் ஆண்டவர் வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளது. More than all of this, how lively is the word of God. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால இந்த ஆராதனையில மாத்திரம் இல்லை, நீங்க எந்த ஆராதனையிலையும் சின்ன பிரேயரோ பெரிய பிரேயரோ சண்டே சர்வீஸோ வசனம் இங்கேருந்து புறப்படும் போது அதை ஒன்று என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணி அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். யாக்கோபு சொல்றது போல, Either in this service or in a Sunday service or a small meeting or a large meeting, we should always accept it. அவர்களுடைய மீட்பரோ வெனில், Their Redeemer is. அப்படியானால் நமக்காக ஒருவர் வழக்காடக்கூடிய மீட்பர் ஒருவர் எந்நேரமும் உண்டு. It means that always there is a Redeemer to advocate for us. எனக்காக கரிசனை கொள்ளுகிற ஒருவர் உண்டு. There is someone who's got concern for me. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவர் எனக்காக வாதாடக்கூடியவர் இருக்கிறார். There is someone who can be an advocate for me. எனக்காக ஒருவர் என் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். There is someone who can take care of my issues. ஹல்லேலூயா. Hallelujah. என் தேவைகளை சந்திக்கிறதற்கு ஒருவர் விழிப்போடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். To meet my need, there is someone who is awake. என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் உயிரோடு இருக்கிறார். To save me, there is someone who is awake. ஹல்லேலூயா. Hallelujah. என் ஆண்டவர் எனக்கு உள்ளத்திலே வச்சதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm telling you what God has put inside my heart. இந்த வருஷத்திலே எந்தெந்த காரியங்களிலே நாம் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்த வருஷத்தில் இருந்ததோ, நம்முடைய மீட்பர் எழுந்திருந்து அதே இடங்களிலே வழக்காடி நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் என்று என் ஆண்டவர் நன்றாக உணர்த்தினார். God is telling very clearly the places in which we were ashamed. In the coming year, He will fight for us and He will lift us up in those same places. என்னுடைய மீட்பரும் உங்களுடைய மீட்பரும் அவர் சும்மா தூங்கி கொண்டிருக்கவில்லை. Your Redeemer or my Redeemer is not sleeping. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். He sees everything. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல உற்சாகமா இருங்க. Let us be happy. உற்சாகமா இருங்க. Let us be full of life. மகிமைப்படுத்துங்க. Glorify God. இன்னும் மகிமைப்படுத்துங்க. Let us glorify Him more. Yes, that's great. Hallelujah. Hallelujah. தேவன் மகிமைப்படுவாராக. May God be glorified. நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர் இருக்கிறார். அவர் எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இது. He is not someone who sees our things and remains quiet, but He is someone who sees and does wonderful things and makes us rise up in the new year. Hallelujah. Hallelujah. அவர் நமக்காக எழுந்திருக்கிற தேவன். He is the one who will stand up for us. உங்களுடைய காரியங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. I do not know what your issues are. நீங்கள் சொன்னா கூட எனக்கு புரியாது. Even if you tell me, I might not understand. ஆனால் உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். But God understands the burden of your heart. அவர் ஏதோ கொஞ்ச நேரம் உங்களோடு பேசிட்டு பிறகு வரேன்பான்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. He's not someone who's going to talk for some time and go back saying I'll come back later. உங்களுடைய காரியங்களை அவர் தலையின் மேல் போட்டுக்கொண்டு அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு உங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். He's the one who will take your issues and put it upon himself and he'll give you victory and he'll lift up your head. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Keep it in your heart what the Holy Spirit speaks this ஒரு நாள் வரும், இந்த வருஷத்துக்குள்ளாக ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் ஆராதிக்கிற இடங்களிலே நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். A day will come even before the end of this year where you will be a testimony in the places where you are. இதை தேவன் தான் சொன்னார் என்று நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள். Then you will testify, this is God who spoke this. அவர்களுடைய மீட்பரோவெனில், their Redeemer. அப்படியானால் எனக்கு ஒரு பெரிய கேடகம் ஒருவர் இருக்கிறார். Then it means there is someone who is a great
champion for me. என்னோடு கூட இருக்கிறவர், என்னை பார்க்கிறவர், என்னை கவனிக்கிறவர், எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். One who is with me, who looks after me, who will fight for me is there. நான் சொல்லுகிறது ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். Maybe today you do not understand what I am saying. அந்த கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்ட்ல நீங்க வரும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் மனதிலே போடுவார். When you come to that critical moment, God will put this word in your heart. ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க நீங்க மறந்திருக்கலாம். Maybe you would have forgotten to pray with this verse. ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், But today I tell you, நீங்கள் அறியாமலேயே கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிடுவார். even without you knowing, God will fight for you and will give you victory. காரணம் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவர்கள். Because you and I are special in the eyes of God. அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். He is the one who has redeemed us. Hallelujah. Hallelujah. அவருடைய நாமம் பாருங்கள், அவருடைய மீட்பர். அந்த மீட்பர் உயிரோடு, அந்த மீட்பர் என்று சொல்லும் பொழுது அந்த மீட்பர் என்று மாத்திரம் விட்டுவிடாமல் அவர் வல்லமை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When it's mentioning here that he is a redeemer, it doesn't stop there, but it says that he is strong. அவருடைய நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தர் என்பது. What is his name? His name is the Lord of hosts. நீங்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். I'm very happy நாமம் if you என்ன? say. அவருடைய நாமம் என்ன? What is his name? What is his name? உங்க மீட்பருடைய பேர் என்ன? அது சந்தோஷமா சொல்லணும். நம்ம We should tell it happy. Praise God. Praise be to God. எங்க அப்பா யார் தெரியுமான்னு சொல்றாங்கல்ல சில பிள்ளைங்க. Some children say, do you know who my father is? எங்க அப்பா யார் தெரியுமா? Many children say, who my father is? ஆனா Do you know? நம்ம என்ன சொல்றோம்? எங்க அப்பாவா நான் ஒரு அனாதை மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கேன். But what are we saying? Oh, my father, I என்ன feel like an சொல்லணும்? எங்க orphan. அப்பா யாரு? What should we say? You know who my father is? சொல்லுங்களே பாப்போம் ஜோரா. What did we all say? சேனைகளின் கர்த்தர், The Lord of hosts. Hallelujah. Hallelujah. லேசான நாமம் அல்ல. Not an ordinary name. Hallelujah. Hallelujah. லேசான நாமம் அல்ல. Not an ordinary name. ஆமென். Amen. அவருடைய நாமத்திற்கு ஏற்ற, praise God. Hallelujah. நாமத்திற்கு ஏற்ற காரியத்தை நம் வாழ்க்கையில நடத்தி காட்டுகிற தேவன். He is a God who does things to reveal and show what his name is. Hallelujah. Hallelujah. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும், எஸ் எங்க அப்பாவுடைய நாமம், நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. உற்சாகமா எங்க அப்பாவுடைய நாமம் அப்படி பாடணும். தூயர் சொல்லி துதித்திடும், தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. நாமமது பரலோகத்தில் அந்த பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் எவ்வளவு சந்தோஷமான நாமம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போது
தீர்க்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. அது அங்க அப்பாவுடைய நாமம் அது. It is our Father's name. இந்த காலை வேளையில உங்களுடைய உற்சாகம் போதாது. This morning your excitement is not enough. நோ அது போதாது. அது This is not enough. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நாமத்தில் எவ்வளவு ஜெயம் பாருங்கள். What a great victory in this இந்த name. நாள் வரைக்கும் நாம் ஜெயித்தது இயேசுவின் நாமத்தினாலே. We won till this day because of the name of Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. என் தகப்பனுடைய நாமம் அது. It is our Father's name. என் தகப்பனுடைய நாமத்தை நான் சொல்லும் பொழுது பாதாளம் வேதாளம் எல்லாம் நடுநடுங்க. When I mention my Father's name, hell and everything will shake. will tremble. Hallelujah. Will tremble. Amen. Amen. அவருடைய சொந்த நாமத்தையே நமக்கு தந்திருக்கிறார். He has given us his own name. நம்ம உற்சாகமாய் பாடக்கூடாது, கைதட்டி Why shouldn't we பாடக்கூடாதா? sing with great excitement? இயேசு என்ற திருநாம எப்போது குட் அப்படி பாடணும். குட். இயேசு என்ற திருநாம வானிலும் பூமியிலும் வானிலும் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமை. Yes Lord. தூயர் சொல்லி துதித்திடும், தூயர் சொல்லி இன்னும் நிறைய பேர் கை தட்டாம பாடுறீங்களே, நல்ல சந்தோஷமா பாடலாமே. அதுக்கு தானே வந்திருக்கோம். எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. என் தகப்பனுடைய நாமம் அது. It is our Father's name. இந்த உலகத்துல பெயர்களை போடும்போது சில பெயர்கள் அர்த்தத்தோடு பிள்ளைகளுக்கு பெயர்கள் வைப்பார்கள். In this world, when they give names, some parents give meaningful names to their children. ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி வாழுகிறது இல்லை. But sometimes those children do not live according to their names. ஜெபசெல்வின்னு வச்சிருப்பாங்க. யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுங்க. They might keep a name saying a praying warrior. If you're there, forgive me. யாராவது இருப்பாங்க, ஒன்று ரெண்டு பேர். Maybe one or two are there with that சரி, name. ஜெபசெல்வி இல்லாட்டினாலும் ஏதாவது ஜெபராஜாவது இருப்பாங்க. At least there will be someone who is a king of prayer. அவங்க அப்பா அம்மா என்ன நல்ல ஒரு தாகத்தோடு வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு பேரு? Maybe the fathers and mother would have kept the name with great hunger and thirst. நல்ல ஜெப வீரனா இருப்பான், ஜெப வீராங்கனையா இருக்கும். Great expectation that she would be a great praying warrior or he would be a great praying warrior. அதுக்கு சம்பந்தமே இருக்காது. But the name and the person will have no resemblance. சாந்தி, யாரப்பா சாந்தி இங்க இருக்காங்களா? Name someone saying peace, but front row maybe is there சாந்தி peace? sister இருக்காங்க. There might be someone here right in the front row with that name. இந்த சிஸ்டர் பீஸ் தான். This sister has peace. ஆனா நிறைய பேருக்கு அந்த இது இருக்காது. Many might not have the peace. ஆனால் தேவனுடைய நாமம் பாருங்கள். But look at the name of the Lord. அவருடைய நாமம் வல்லமை உள்ளதா. His name is a powerful name. அவர் சொன்ன அவர் நாமத்துக்கு ஏற்றபடியே அவர் செய்தும் காட்டுகிற தேவன். He is a God who does according to his name. ஹல்லேலூயா. Hallelujah. அது எப்படின்னு நீங்க நினைக்கலாம். You might wonder how. என்னடா இதுவரைக்கும் எனக்கு ஆசீர்வாதங்கள் வரலையேன்னு நினைக்கலாம். Maybe you can wonder why I didn't get blessings till now. கண்ணுக்கு அது வராமல் இருக்கிறதுனால தேவன் வல்லமையுள்ளவர் அல்ல என்பது அர்த்தம் அல்ல. Just because you're not able to see it with your eyes does not mean God is not powerful. அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். He is always all powerful. அவர் எப்படி அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால் தான் நம்மை மீட்டு கொண்டார். How is he? Because he is powerful, he has saved us. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சப்பனியா 3:17 வாசித்து பாருங்கள். Zephaniah 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். களிகூறுவார். Zephaniah chapter 3 verse 17. The Lord your God is in your midst. The mighty one will save.
He will rejoice over you with gladness. He will quiet you with his love. He will rejoice over you with singing. உங்கள் நடுவில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். Lord in the midst of you is powerful. சொல்ல வேண்டும், நம் நடுவில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். Why don't we say it in Tamil? அவர் யார்? என்னுடைய மீட்பர் அவர். Who is he? He is my redeemer. ஹல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும்படியாய் தேவன் மோசேயை எழுப்பினார். God brought up Moses to deliver Israelites. மோசேயை ரட்சகனாக தேவன் எழுப்பினார். God brought up Moses as a one who can redeem. இந்த புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ரட்சகராக மீட்கும் பொருளாக வந்தார். In the New Testament, Jesus Christ himself came as the one who can save. ஆனால் ஒரு யோபு வாழ்ந்த நாட்களிலே அவனுக்கு மீட்பர் என்கிற காரியம் அவனுக்கு விளங்காமல் இருந்தது, தேவையில்லாமல் இருந்தது. But in the days in which Job lived, he did not know, he did not understand what a redeemer is. ஆனால் யோபு 19:25 அவன் சொல்லுகிறான். But in Job chapter 19 verse 25 he says, நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, we use that verse a lot of times. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றான். He said, for I know that my redeemer lives and he shall stand at last on the earth. I know. Hallelujah. Hallelujah. நான் அறிந்திருக்கிறேன். I know. இன்றைக்கு காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே, இது 2014 முதல் நாளிலே நாம் சொல்லுவோம், I know my redeemer lives. Early in the morning, this Hallelujah, first day of 2014, let us so I know my redeemer lives. அது மாத்திரமல்ல, Not only that, என்னுடைய மீட்பர் எங்கள் நடுவில் இருக்கிறார். Not only that, my redeemer is in my midst. Hallelujah. Hallelujah. நான் வேற எதையும் சொல்ல நான் துணிவதில்லை, காரணம் தேவன் என்னை நடத்துகிறதில்லை. அப்படி I am not bold enough to say anything else because my God does not lead நான் me so. இதையே தான் திருப்பி சொல்லுகிறேன் உங்களுக்கு. I want to tell the same thing again to you. நானும் நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். Every day you and I should say this. என் நடுவில் இருக்கிறார். He is in the midst of mine. எங்கள் நடுவில் இருக்கிறவர் மீட்பர் அவர். The one who is in the midst of us is our redeemer. அவர் ஏதோ வல்லமை இல்லாத மீட்பர் அல்ல, அவர் வல்லமை உள்ள மீட்பர். He is not a redeemer without power, he is a powerful redeemer. மத்தேயு 18:19-20 நாம் வாசிக்கும்போது, Read Matthew chapter 18 verse மிக தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus Christ says something very clearly. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற, ரொம்ப ஸ்லோ போணும், வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 19 வாசிக்கலாம். Matthew chapter 18 verse 19. It says, again I say to you that if 2 of you agree on earth concerning anything that they ask, it will be done for them for my Father in heaven. For where 2 or 3 are gathered together in my name, there am I. Verse 20, for where 2 or 3 are gathered together in my name, there I am in the midst of them. 19வது வசனத்தை நீங்கள் சற்று உற்று பார்ப்பீர்களானால், if you look in detail at verse 19, அல்லாமலும் இரங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொண்ட எந்த காரியத்தை குறித்தாகலும் இருக்கா, கொல்ல போகிற என்ன பாருங்க, நீங்க திருப்பி என்கிட்ட சொல்லுங்க. தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த, இன்னும் வேண்டிக் கொள்ளல, புரியலையா? இன்னும் வேண்டிக் கொள்ள இல்ல, வேண்டிக் கொள்ள போகிறத குறித்து 2 பேர் கூடி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். 2 people have gathered to ask for something. They just gathered together, but they have not even asked. அவர்கள் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள், they united. நானும் பாஸ்டர் தாம்சனும் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் பேச போகிறோம். இன்னைக்கு இந்த ஊழியத்தில் இப்படி நடந்துக்கணும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், இதுக்காக நம்ம பாடுபடணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஒன்றும் ஜெபிக்கல. Me and Pastor Thompson are going to be talking about something and we are united. We have not started praying. அப்போ ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? போகிற அந்த வசனத்துல வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாக போகிறதுன்னு சொல்லல, உண்டாகும். விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? Did you find the truth? Not did God say that it will happen, but God is already going to do it when we come together before even asking for it. ஆனா நீங்க ஜெபிக்கல,
But you have not even prayed. ஆனா அவர் ஆன்சர் கொடுத்துட்டாரு. But he's given the answer already. அப்ப அவர் எவ்வளவு குயிக்னு அர்த்தம். See how quick our God is. நீங்க குயிக்கா ஒரு ஹalleluya கூட வரலையே. Give a quick hallelujah for that. Hallelujah. Praise the Lord. நீங்க இன்னும் ஜெபிக்கல. Still have not prayed yet. அப்படிதானா? ஒரு மனம் தான் என்ன பண்ணிருக்கீங்க? You're only united. ஐயோ புரிய மாட்டேங்குதே. ஆனா ஜெபிக்கல. அப்ப you still have not started praying. ஜெபிக்கணும்னு ஒரு மனம் பட்டுட்டீங்க. But you have united saying we will pray together. ஆனா அது உண்டா இருக்கும் அங்க. It is granted there. It has been granted for you there in heaven. Hallelujah. Hallelujah. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் ஜெபித்தா நடக்குமா, நாங்க ஜெபித்தா நடக்குமா, அந்த பாஸ்டர் ஜெபித்தா தான் நடக்கும், எங்களுக்கு என்ன வரம் இருக்கா வல்லமை இருக்கான்னு சிலர் நினைக்க தோணும். It might be possible for some to think or say, will it happen when we pray or ask? Only when pastor prays or asks it happens. பாஸ்டர் எங்கேயுமே எழுதலைங்க, 2 பேரும் தான் சொல்லியிருக்கிறார் கர்த்தர், போதும்ட்டாரு, அது உண்டாயிருக்கும்னார். God has never written anywhere here saying pastor. He said only 2 people and that's enough. அப்ப எதுக்கு அப்படி நடக்குதுன்னு கேட்டா நம்முடைய மீட்பர் வல்லமை உள்ளவர் அங்க இருக்கிறார். Why does it happen if you ask? It's because our redeemer, the powerful one, is there. Hallelujah. Hallelujah. என்னாகமம் 5:3 நீங்க வாசித்து பாருங்கள். If you read Numbers chapter 5 verse 3. தேவன் தம்முடைய ஜனத்தின் நடுவில் இருக்கிறார். God is in the midst of his people. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்க கடவீர்கள் என்றார். அப்படினால் நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்கள். What God is speaking here is about the tabernacle in which God is going to rest. Hallelujah. 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 இப்பொழுது என்னாகும் 35-34 நீங்கள் வாசித்து பார்த்தால் 35-34. If you read Numbers 35-34 now. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். Therefore do not defile the land which you inhabit, in the midst of which I dwell, for I the Lord dwell among the children of Israel. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Let us glorify God. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். Let us all glorify God. Hallelujah. Hallelujah. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறேன். I want to ask you one thing. உங்களுக்கு ஒருத்தர் வாடகைக்கு வீடு கொடுத்திருக்காங்க. Someone has given you a house for rent. Hallelujah. Hallelujah. So வாடகைக்கு வீடு கொடுத்தாச்சுனாக்க அந்த அக்ரிமெண்ட்லாம் போய் கடைசில முடிச்சிட்டு உங்களுக்கு கீ கொடுத்துருவாங்க. So after you sign up the agreement, finally they will give you the key. நீங்க உங்க இஷ்டப்படி உங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்க என்ன செய்யலாம், வாழலாம், அரேஞ்ச் பண்ணி நீங்க வாழலாம். You can bring according to your wish all your items and things and live accordingly. இது என்ன பாஸ்டர் பெரிய காரியமா நீங்க சொல்றீங்க, இது எல்லாரும் செய்யறது தானே. Are you saying something very great, or pastor this is what everyone does? We can ஆனா say. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். But I want to ask you a question. கீ கொடுத்துட்டேன், I've given the key. ஆனா ஒரு ஓரமா நானும் வந்து நின்னு உட்கார்ந்துக்குவேன். I'll come and stand in a corner. உட்கார்ந்துக்குவேன், நானும் வாழுவேன் உங்களோட. I'll come and sit and I'll also start living. நீங்க ஒரு நாள் 2 நாள் காபி கொடுப்பீங்க அவங்களுக்கு, வடை பஜ்ஜி போண்டா எல்லாம் கொடுப்பீங்க, 3ஆவது நாள் நெளிய ஆரம்பிப்பீங்க. 1 or 2 days you might give coffee and tea and vada bhaji, but after the 3rd day you might start feeling little bit uncomfortable. எதுக்காக இந்த ஆள் வந்திருக்கிறாருங்க? Why has this man come here? நீ அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கீயை கொடுத்தாச்சு, ஒரு வேலை முடிஞ்சு போச்சுல, போக வேண்டியதானே. He signed the agreement, the key has been given, he should finish his job and leave. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களோட தான் வாழ போறேன். He is saying I'm also going to live with you. முதல் ஆளா திருப்பி கீயை கொடுத்துட்டு காசு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போயா நீங்க ஓடுற ஆளா நீங்களா தான் இருக்கணும். The first person will be you to give the key and say I don't want anything and you'll run away. அந்த வீட்ல நம்ம வாழணும், இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் வாழணும். In that house either we will live or the house owner will live. 2 பேரும் வாழ்ந்தா ஒரு மாதிரி இருக்கும். 2 people live in that house, it will be somehow. இந்த வசனத்தை பாருங்க. Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. Look at this verse. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலம். நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலம்னா என்னுடைய வீடு, நீங்க குடியிருக்கிறீங்க. அப்ப அந்த வீட்டுல நான் அதரிசனமான தேவன் நானும் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The land which you inhabit, in the midst of which I dwell. நானும் அங்கே இருக்கிறேன். I am also there. நான் தங்குகிற இடம், நீங்க தங்குகிற இடம்.
The place where I stay is the place where you stay. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன், நம்மோடு கூட தங்கி இருக்கிறார் பாருங்க. What a great God, a God of Israel is. He stays with us. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். That's what God said, till the end of the earth I will be there with you. ஏன் till the end of the earth? உலகத்தின் முடிவு மட்டும் அவர் வல்லமையுள்ள மீட்பராக நம்மோடு கூட இருக்கிறார். Why? Till the end of the earth he is a powerful redeemer, is there with us. Hallelujah. Hallelujah. Glory to God. ஓசியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, நான் அவர்களை விட்டு போகும் பொழுது அவர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். He says that when I leave and go, it is woe unto them. ஓசியா 9:12, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தால் அவர்களுக்கு மனுஷர்கள் இராதபடிக்கு அவர்கள் பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன், நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ. Hosea 9 verse 12. Yea, woe also to them when I depart from them. Yes, woe to them when I depart from them. 5வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். You see verse chapter 5 verse 6. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். ஐயையோ, அவர் அவர்களை விட்டு விலகினார். With their flocks and their herds they shall go to seek the Lord, but they will not find him. He has withdrawn himself from them. இந்த வல்லமையுள்ள மீட்பர் நம்மை விட்டு விலகுவாரானால், This powerful redeemer withdraws himself, நமக்கு காரியங்கள் சித்திக்காது பிரியமானவர்களே. the things will not work out for us. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நம்மோடு கூட நாம் வரவழைக்கல, ஆனால் அவர்தான் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். We didn't invite him, but he is Yes. the one who desires to dwell with us. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். He is the one who says, I have chosen you, you have not chosen me. Praise God. Praise be to God. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நேரா பரலோகத்துல இருந்து வந்திருக்கு. Our appointment orders right from heaven. ஸ்தோத்திரம். Praise the Lord. உற்சாகமா இருக்கிறீங்களா? Are you happy? None of us are chosen by ourselves. None of us are chosen by ourselves. யாருமே நீங்க இருக்கிற யாரும் நம்ம தேடி வரல, அவர் நம்மை தேடி வந்தார். None of us here found ourselves, but he is the one who came looking for us. அப்படியானால் நம்மை தேடி கண்டுபிடித்த ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் அவரோடு கூட தங்க வேண்டும். How truthful we should be to the God who's found us. ஒரு சர்ச்சில், ஒரு பெரிய சர்ச்சில் சில எல்டர்ஸ், பெரிய பிரஸ்பிட்டர்ஸ் போல இருக்கக்கூடிய பிரஸ்பிட்டரோ கேட்டகிஸ்டோ யாரோ பெரிய ஆள்கள் வச்சுக்கலாம், ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சாங்க. In a big church, a group of elders found a small boy. அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, நீ இயேசுவை கண்டுபிடித்தாயா? They asked that small boy, did you find Jesus? ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவை கண்டுபிடிச்சாயான்னு கேட்டிருக்காங்க. They asked him, did you find Jesus? அந்த பையன் உடனே ஒரு நறுக்குன்னு ஒரு பதில் சொன்னான். The boy gave a sharp reply. இயேசு என்னை கண்டுபிடிக்கிறது, இயேசுவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எங்கேயா ஓடினார்? For me to find Jesus, where did he run away? நான் தான் இயேசுவை விட்டு ஓடினேன், அவர் தான் என்னை என் பின்னால வந்து கண்டுபிடிச்சார் என்னை. I am the one who ran away from Jesus. He came after me and found me. இந்த பையன் சொன்ன வார்த்தை இந்த பெரியவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா போச்சு. The word that this boy gave was a big shock to the elders. நம்ம இவ்வளவு எல்டர்ஸா இருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கிறோம், இதுவரைக்கும் இந்த சத்தியம் நமக்கு தெரியலையேடா. Oh, we are such big elders, but we did not know this truth till now. அது ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் ஒழுங்காய் ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த ஜனங்களுக்கு தான் அவருடைய அருமை தெரியும். Only those who are truly saved and who tasted the Lord will know the truth. Hallelujah. Hallelujah. அப்படி எல்லாம் நம்ம இங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை ருசித்து பார்த்தவர்கள் தான். All who are seated here, we have tasted the அதனால தான் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு அருமையாய் தோன்றுகிறது. That's why the things of God are beautiful to us. நம்மோடு இருக்கிறது பெரிய பாக்கியம். It's a great privilege for him to be with us. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். You see 1 Samuel chapter 16 verse 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்னு போட்டிருக்கு. It is said here that the spirit of the Lord departed from Saul. ஆனால் அதே அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. But in the same book, if you read chapter 18, there's good news. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இது பெத்தேலியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். Verse 18, it said, then one of the servants answered and said, look, I have seen a son of Jesse the Bethlehemite, who is skillful in playing, a mighty man of valor, a man of war, prudent in speech, and handsome, and the Lord is with him. இவனை குறித்து இத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, காரணம் கடைசியிலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். All these things are mentioned about him, but finally it says the Lord is with him. விளங்குதா நமக்கு? Do we understand? Hallelujah. Praise the Lord. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Let us glorify God. அவன் காரிய சமர்த்தன், He is skillful.
அப்புறம் யுத்த வீரன், பராக்கிரமசாலி, சௌந்தரியம் உள்ளவன், எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்தது காரணம் என்னன்னு கேட்ட கடைசில ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். All this came in this verse true because the Lord is with him. Hallelujah. ஆமென். Amen. இருந்தார் அல்ல, இருக்கிறார் அல்ல, ஆனா அவனை குறித்து சொல்லும்போது விலகினார்னு போட்டிருக்கு. It's not said that he was there or he's going to be there, but it says about Saul that Lord departed from him. சவுலை குறித்து விலகினார், தாவீதை குறித்து இருக்கிறார். About Saul it said departed, but about David it says is with him. Hallelujah. Hallelujah. நியாயாதிபதிகள் 16:20 பார்க்கும்போது, If you see Judges chapter 16 verse 20, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒரு மனுஷனை தேவன் சின்ன பிள்ளையிலே அபிஷேகம் பண்ணி பெரிய ஆளாக்கி அவனை கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்தார். we see a very sad situation here. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். தேவ பிரசன்னத்தை உணராமல் செயல்படுகிற மக்களும் இருக்கிறார்கள். There are people who move without knowing the presence of God has left. ஒரு காலத்தில் நல்லா ஷைன் பண்ணினார்கள் ஆண்டவருக்காக. One day they shine brightly for the Lord. ஆனால் அவருடைய வாழ்க்கை படிப்படியாய் பின்வாங்கி போனது. But their life backslided step by எந்த step. அளவுக்கு பின்வாங்கி போனது என்றால் தேவன் அவர்களை விட்டு விலகினதே தெரியாத அளவுக்கு பின்வாங்கி போனார். How far they went away from God, they did not even know that the Lord left பழையபடி them. எல்லா காரியங்களையும் செய்ய பார்க்கிறார்கள், ஆனால் அதில் வெற்றி இல்லை. They try to do the old things, but they have no victory in that. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. The Lord has to be with us, dearly beloved. Hallelujah. 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 இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்க வேண்டும். Emmanuel has to be with us. Praise the Lord. Praise the Lord. நல்லதுதான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆனால் இவன் செய்த காரியங்கள் சரியில்லை. Good that God is with us, but what he did was not proper. இதைத்தான் சங்கீதக்காரன் 51:11 அவன் செய்த பிறகு அவன் தேவனிடத்தில் மனம் திரும்பி கேட்கிறான். That's what psalmist in Psalm 51 verse 11 he's saying, asking for forgiveness. Yes. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இங்க பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். Do not cast me away from your presence. ஏன் அப்படி என்னை தள்ளாமலும் சொல்லுகிறான்? Why is he saying do not cast me away? அவரோடு இருக்கிறது நான். Because we are the ones who are with him. என்னை அவரோடு சேர்த்து வச்சிட்டார். He is the one who's kept us with him. அப்ப அவர்தான் நம்மை தள்ள முடியும். Only he can cast us away. நானா போனேன்னா நான் சூஸ் பண்ணிக்க மாட்டேன். If I go myself, I would have not chosen. ஆனால் அவர் என்னை சூஸ் பண்ணி என்னை அவரோட கூட உட்கார வச்சார். Because he chose me, he made me sit with him. நான் செஞ்ச காரியம் மகா பயங்கரமான காரியம். The thing I did is terrible. ஆகவே அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னை தள்ளி விடுவார் இவர்ன்ட்டு. So he got a fear that he will cast him away. அதனால தான் சொல்லுகிறான், என்னை நீர் தள்ளாதிரும் என்னை. That's why he's saying do not cast me away. என்னை இன்னும் வச்சுக்குங்க ஆண்டவரே உம்மோடு கூட. Oh, keep me even now. Hallelujah. Hallelujah. எனக்குள்ளே தேவரீர் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறீர், தயவு செய்து எடுத்து போட வேண்டாம் என்று சொன்னார். Oh Lord, you kept your Holy Spirit inside of me. Oh, do not take it away. எனக்கு அருமையானவர்களே, My dearly beloved, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்றால் அவர் மீட்பர், அவருடைய செயலும் வல்லமை உள்ள செயலா இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். how is his name? He is a redeemer and his name is powerful and he is a doing God who is with us. ஏசாயா 43:14 வாசித்து பார்க்கும்போது, If you read Isaiah chapter 43, அந்த இடத்துல மறுபடியும் your redeemer என்ற வார்த்தை வரும். there again the word your redeemer comes. ஏசாயா 44:1 6 வரைக்கும் வாசிக்கும்போது, You read Isaiah chapter 44 1 to verse 6. அந்த இடத்துலயும் your redeemer என்று வரும். Even there it says your redeemer. நீதிமொழிகள் 23:10-11 வாசித்து பார்க்கும்போது, Proverbs 23:10 and 11 if you read and see, அவர்கள் மீட்பர் என்ற வார்த்தை வரும். the word their redeemer comes. இஸ்ரவேல் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை நாமத்தோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதாக இருக்கிறது. It's always mentioned about how Israel is identified with the name of the Lord. தேவனும் தன்னுடைய ஜனத்தை அவர்களுடைய மீட்பர் என்று சொல்லிக் கொள்கிறதிலே பெருமை பாராட்டுகிறவராய் அவர் காணப்படுகிறார். Even a God can be seen to be a God who associates his name with his people. இரண்டாவதாக எரேமியா 10:16 வாசிக்கும்போது, Secondly, if you read Jeremiah chapter 10 verse 16, அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்று விளங்கு. his name is a Lord of hosts, it is revealed. அவருடைய நாமம் எவ்வளவு பெரிய நாமம் என்று பாருங்கள். See how big and great his name is. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் More than the people of the world. நம்மோடு இருக்கிறவர் பெரிய அதிகம் என்று சொன்னார். The one who is with us is greater. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் என்னில் இருக்கிறவர்
More than the one in the world, the one with me is greater. நல்லா சொல்லணும் இனிமே. We should say it loudly. இது 2014 பூரா இப்படி சொல்லிட்டே இருக்கணும். Throughout 2014, keep saying. சொல்லுவோமா, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், என்னில் இருக்கிறவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், மகிமையானவைகளை நமக்கு செய்தார். ஆமென், Amen. ஹல்லேலூயா, Hallelujah. மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? Thirdly, what does he say? எரேமியா 51:36 You see Jeremiah 51:36. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ, எல்லாரும் வாசிப்போமா, இதோ Let us all read together. உனக்காக வழக்காடி நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி வாங்கி அதன் கடலை வளரவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். நான் உனக்காக வழக்காடுகிற தேவன். I plead your case. Plead your case. Hallelujah. Hallelujah. நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிற நம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தான் எப்போதும் தந்து கொண்டிருப்பார். The God who's pleading our case will always give us only victory. God is not the author of defeat. God doesn't give us defeat. Hallelujah. Hallelujah. தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன். God is a God who commands victory. நம்முடைய காரியங்கள் டிலே ஆனாலும் அதுல தவறு ஒன்றும் நடப்பதில்லை. Even if our things get delayed, there is nothing wrong done. தாமதம் ஆனாலும் கூட தேவன் நமக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். Though it delays, we still have a God who pleads our case. Hallelujah. Hallelujah. ஆகட்டுமே, பரவாயில்லை. Let it happen. So what? ஒரு யோபு பட்ட பாடுகள் எல்லாம் அவன் திரும்பி சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. All the troubles that Job went to, he who had the faith to make mention of it. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பயங்கரமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும். Every time he mentioned that word, a great faith will come inside of us. எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். There is a one who pleads my case who is alive. ஆனால் அநேக நேரத்தில் அவரை நாம் மறந்து விடுகிறோம். But many times we forget him. சங்கீதம் 78:25 பாருங்கள். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். Men ate angels' food. He sent them food to the full. லேசான காரியமா அது? Praise the Lord. Is it an ordinary thing? தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கொடுத்து ஃபுல்லாக அவர்களுக்கு திருப்தியாக அவர் திருப்திப்படுத்தினார். Is it a simple thing that he gave the angels food to men? 29வது வசனத்தை பார்த்தால், You see verse 29. அவர்கள் யுசித்து திருப்தி அடைந்தார்கள். புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். So they ate and were filled, and for he gave them their own desire. ஆனால் 32 பாருங்கள். But if you see 32, இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். 34-35 பாருங்கள். you see 34-35 also. அவர்களை கொல்லும்போது விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். Then they remember that God was their rock and the most high God their redeemer. Hallelujah. 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 என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, My dearly beloved people of God, நான் முதல் பகுதியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். as a first portion I tell this. இரண்டாவது பகுதி அவருடைய கிரியைகளை சொல்லுகிறேன். The second portion I tell about his acts. முதலாவது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். The first thing that you and I should know is 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, according to 1 Timothy chapter 1 verse 17, தேவன் அதரிசனமான தேவன். God is a God of wonders. அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவன். He is a God who is always alive. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் இருக்கிறவர் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று கனமகிமை துதி எல்லாவற்றுக்கும் பாத்திரர் அவர் என்று நாம் வாசிக்கிறோம். We read here that King eternal, immortal, invisible, to the God who alone is wise, be honor and glory forever and ever. Amen. அவருடைய பிரசன்னத்திலிருந்து ஹல்லேலூயா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஏக சக்கராதிபதி அவர். He is the one in whose presence no one could approach. He lives in unapproachable light. மனுஷர்களால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். He is the one who cannot be seen by men and will not be seen by men. இன்றைக்கு அந்த கர்த்தரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியவில்லை.
Today we are not able to see this God with our physical eyes. அதனால தான் தேவனுடைய வல்லமை அறியாமல் இருக்கிறோம். That's why we do not know his power. அதனால தான் மனுஷன் தான் இஷ்டப்படி வாழ முயற்சி பண்ணுகிறான். That is why man tries to live according to his wishes. ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, But our holy Bible says அவர் அதரிசனமான தேவன் அவர். he is an immortal God. Hallelujah. Hallelujah. Perfect embodiment of the love of the Father. He is a perfect embodiment of the love of the Father. Hallelujah. Hallelujah. அவ்வளவு அதரிசனமான தேவன் நமக்கு தரிசனமானார் பிரியமானவர்களே. Such a great immortal invisible God was revealed to us. அதனால தான் சிலுவைக்கு அவர் செல்லும் பொழுது மனுக்குலம் அவரை கண்டது. That's why when he went to the cross, humanity saw. 1 தீமோத்தேயு 3:16 படி, According to 1 Timothy chapter 3 verse 16, தேவ பக்திக்குரிய ரகசியமானது the secret of God யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. for everyone to accept it is great and glorious. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God was revealed in flesh, ஆவியிலே நீதியுள்ளவன் என்று விளங்கப்பட்டார். and he was accepted as just in the spirit. தேவ தூதர்களால் காணப்பட்டார். He was seen by angels. புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். He was preached among the Gentiles. உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். He was had faith in the world, மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். and he was lifted up in glory. யார் இவர்? Who is he? அதரிசனமான தேவகுமாரன். He is immortal Son of God. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷர்களால் காணக்கூடாதவர். The one who cannot be seen by men. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Let us glorify God. கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்துங்கள். Let us glorify God more. கர்த்தரை இன்னொரு முறை மகிமைப்படுத்துங்கள். Once again let us glorify God. அதரிசனமான தேவகுமாரன் காணப்பட்டார் பிரியமானவர்களே. Immortal Son of God was revealed. இந்த அதரிசனமான தேவகுமாரன் தான் நம்மோடு கூட வல்லமையுள்ள மீட்பராக இருக்கிறார். This same immortal God is with us to redeem us. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக Secondly, அவருடைய வல்லமை. his power. மத்தேயு 3:11 வாசிக்கிறோம். If you see Matthew chapter 3 verse 11, யோவான் ஞானஸ்நானன் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். John the Baptist gives a testimony. அந்த சாட்சி என்ன? What is this testimony? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். For repentance I give you a baptism of water. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். The one who proceeds after me is more powerful than I. அவர் யார்? Who is he? அவர் ஞானஸ்நானம் சொல்லுகிறான். அவர் எனக்கு பின் வருகிறவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He is saying the one who comes after me is powerful. சங்கீதம் 66:7 வாசிக்கும் பொழுது, Please read Psalm 66 verse 7. அவர் வல்லமையினால் அரசாட்சி செய்கிறார் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible reveals that he rules with power. சங்கீதம் 66:7 மறுபடியும் வாசிக்கும் போது, If you read Psalm 66 verse 7 again, அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். என்றென்றைக்கும் அரசாளுகிறார். he rules with his power forever. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. Even this day his power is not diminished. சங்கீதம் 136:4 வாசிக்கும் போது, We see Psalm 130 ஒருவராய் verse 6. பெரிய காரியங்களை செய்கிறாராம். As one he is able to do a great mighty thing. வாசிப்போம் எல்லா Let us சங்கீதம் read. 136:4 வாசிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தேன். For some days I was thinking, இன்னைக்கு ஒரு ஹியூமன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா, today if a human government has to be formed, அந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இல்ல, அது ஒரு கூட்டணியா தான் எப்பவுமே இருக்கு. always it is not just one person but it is a group of people. ஈவன் ஒரு ஃபுல் பார்ட்டி கூட அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்தாலும் கூட, Even if a single party gets an absolute majority, அதுல ஒருவர்னு இல்ல, அந்த பார்ட்டியோட சேர்ந்து அத்தனை பேரும் அதுல சேர்ந்தா தான் அந்த ஆட்சி அமைக்க முடியும். it's not just one man but everyone in that party has to unite for that party to rule. அப்படியே எத்தனை பேரும் சேர்ந்தாலும் கூட அந்த பார்ட்டி கொஞ்ச நாள் தான் இருக்குது. And even if all of them unite, that party stays only for a few days. வேத வசனம் சொல்லுது பாருங்க, But the word of God says அவர் ஒருத்தர் தான். one alone. எப்படி? How? சொல்லுங்க, எத்தனை பேர் அவரு? One. ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தர் தான். Alone. காலகாலமா நிரந்தரமா எட்டர்னிட்டிக்கு அவர்தான் ராஜா. Forever and ever, for all eternity, he is the king. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சின்ன வாட்சை நகர்த்தணும்னா என்னால் நகர்த்த முடியும், ஆனா இந்த டேபிளே நகர்த்தணும்னா என்னால முடியாது. Small ஒருவேளை watch. நகர்த்திடலாம், A small watch, maybe I can move, maybe I can move a small table. ஆனால் ஒரு பெரிய ஒரு எந்திரம் மாதிரி ஒன்னை கொண்டு வந்து நான் ஒரு ஆளை நகர்த்தணும்னா என்னால முடியாது. You bring a big machinery, as a single person I cannot move it. ஆனால் என் ஆண்டவர் எட்டர்னிட்டிக்கு அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர். But our God for all eternity, he alone does great things. அப்படியானால் அவருடைய வல்லமை எப்படி? Then how great is his power? போன வாரம் ஒரு சகோதரன் ஒரு குடும்பம் வந்து சாட்சி சொன்னார்கள். Last week a brother family came and testified. அவர்கள் இந்த ஆட்டோ ஓட்டும் நண்பர்களுக்காக ஒரு கூட்டத்தை வச்சிருந்தோம். So we had a
meeting for those who drive autos. ஆமா, ஆட்டோ டிரைவர்ஸ். For the auto drivers, a meeting for them. அந்த சகோதரன் ஆட்டோ டிரைவர் அல்ல. That brother is not an auto driver. ஆனால் அவர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்தார். He heard about these meetings and so he came inside the church. போன வாரம் அங்க இருக்கிறவர்களுக்கு அந்த சாட்சி அவரே சொன்னார். Last Sunday he gave the testimony himself. அந்த சகோதரன் வந்து சாட்சி சொன்னது பார்த்தீங்கன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்க பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு குடும்பமாக மேடைக்கு வந்து சொன்னார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு தம்பி, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். They came for the first time saying we are holding the mic for the first time, and they testified, and there's a small boy for them. அந்த தம்பிக்கு பிறந்தலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு வருஷ காலமாக அவருக்கு ஏதோ ஒரு நர்வ் வேலை செய்யல, அதனால அந்த பெருங்குடல் வேலை செய்யாது. Boy is fine, but a nerve is not working in the large intestines. So the large intestine will not work because of the improper functioning of the nerve. Right. அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் வேலை செய்யலைன்னா நமக்கு படுற பாடு என்ன தெரியும் நமக்கு. We know what great trouble we'll have to go through if the large intestine pressure build up. உண்மையா சொல்லிடுறேன், pressure build up ஆகாது. அந்த மார்னிங் காரியங்களை செய்யறது பயங்கர கஷ்டம். எவ்ரிடே எனிமா கொடுத்து தான் இந்த திருநூறு இருக்க அந்த தம்பி எவ்ரிடே 1 இயரா எனிமா கொடுக்கணும். Morning duties are not being able to perform by him. Every day they have to give him enema for him to do it. நிறைய பேருக்கு எனிமானா என்ன தெரியுமோ தெரியாதோ, Maybe you do not know what enema is. பொறுமையா தெரிஞ்சுக்கிடுங்க என்னன்னு. And slowly know about it. அவன் அப்படி கொடுத்து தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். And giving that only they can send him to school. கொஞ்சம் யோசிங்க, அந்த பையன் எத்தனுண்டு 6வது கிளாஸ் என்னமோ தெரியல, பட் அவருக்கு ஒரு 25-30 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிங்க நீங்க. Imagine that small boy, imagine he becomes 30 years or so, what will happen? யார் அந்த வேலையை செய்வாங்க? Who will do this job for him? யோசிங்க இதெல்லாம். Think about it. அந்த குடும்பம் கண்ணீரோட வந்தது. That family came with tears. சாட்சிகள் வசனங்கள்லாம் கேட்டுட்டு போனாங்க, ஜெபம் பண்ணி அனுப்புனோம். They heard about the word and we prayed and sent them. நேத்து வந்து சாட்சி சொல்றாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சு இந்த பக்கம் வந்து கர்த்தர் தொட்டதுக்கு அப்புறம் இது 1 month அந்த தம்பி தானாவே மோஷன் போறான், தானாவே யூரின் போறான். They came and said after praying he is going motion by himself. அவங்க அந்த சிஸ்டர் அழுகிறதுக்கு அளவே கிடையாது. And the sister, there's no end to her cries. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க. You know how a mother would feel when she sees a child ரொம்ப like this. கஷ்டப்பட்டோம். ஆண்டவரே எப்படிப்பா இது, டாக்டர் அவங்க சட்டையை கழட்டி காட்டுறாங்க, மேலே தூக்கி ஆப்ரேஷன் ஆகி இந்த பையனுக்கு வியாதி, இவன் பிழைக்கவே மாட்டான், நீங்க யூ ஹேவ் டு see him dyingற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. The doctors had told, and they're lifting up the shirt and showing for the boy that he will not work out, the surgery is there and he will die. என்னத்தை தான் சர்ஜரி பண்ணி என்னத்தை தான் செய்ய முடியும்? What can we do by doing a surgery? There is a limitation for human beings. There is a limitation for human beings. ஜெபம் பண்ணணும், அவங்களும் விசுவாசித்தாங்க, கர்த்தர் சுகம் கொடுத்தார். இன்னைக்கு தம்பி தானால போயிட்டு வர்றான், இவன் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போறான். இன்னும் அவன் வாழ்க்கை அப்படியே ஜோரா கர்த்தர் நடத்தி கொண்டு போய். He prayed, God gave him the healing and he is living very happily. Hallelujah, hallelujah. இது யார் நம்ம கையிலயா இருக்கு? Is it in our hands? என் கையிலயா இருக்கு இல்ல யார் கையிலயாவது இருக்கா? Is it in my hands or is it someone else's hands? யார் கையிலயும் கிடையாது. It's not in anyone's hands. நம் நடுவில் இருக்கிற வல்லவருடைய கையில இருக்குது. It is the hands of the Redeemer who is in the midst of us. அந்த தம்பிக்கு செய்ததை தான் நமக்கும் கர்த்தர் செய்வார். God who did for that boy will do for us also. Praise the Lord. அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன் அப்படினு பெரிய ஒரு சவால் போட்டார். He is saying, I have not yet been baptized but I will take baptism. பிரதர் துரைபாண்டியன், Brother Durai Pandian, அந்த குடும்பம் வந்திருக்கீங்களா? the family, have you come? Praise the Lord. அந்த இருக்காங்க. Praise God. Hallelujah. நான் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த ஸ்டாண்டிங் அந்த குடும்பம் தாங்க பிரதர் துரைபாண்டியன் அவருடைய குடும்பம். That is the family, Brother Durai Pandian. Yes. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார் பாருங்க. God has done such a wonderful thing for them. டாக்டர்கள்லாம் கைவிட்டாங்க. The doctors abandoned them. அதுதான் மனுஷ வல்லமை. That is the power of man. அதுபோல இது ஒரு டெஸ்டிமனி. Thank you brother. God bless you. Please sit down. எப்படி நான் உணர்றேங்க சர்ச்சுக்குள்ள வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆண்டவர் எனக்கு நல்லா செய்வார் நம்பி நான் வந்திருக்கேன். கட்டாயம் நான் ரெகுலராக வாங்க, ஆண்டவர் நல்லா செய்வார். நான் நம்பி வந்திருக்கேன். நல்லபடியாக என் பையனும் நல்லா குணமாச்சு. சாட்சியாக வந்து நின்று கட்டாயம் நாங்கள் எல்லாம் ஜெபம் நான் உதவி செஞ்சு நான் ஆண்டவர் நல்லா வச்சு நான் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருக்கேன். கட்டாயம் கர்த்தருக்குள்ளே வாங்க, ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையை உங்களுக்கு கட்டாயம் மாற்றிக்கலாம். அவனுக்காக தான் நான் வாழ்கிறேன். கட்டாயம் நல்லதே நடக்கும். நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். என்னை நம்பினோர் கைவிடப்படார் என்று கர்த்தர் என்னை முறையிட்டார்.
ஆனால் அந்த கர்த்தரை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. எனது பேர் லோகேஸ்வரன். ஆனால் கூடிய விரைவில் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் இன்னும் கர்த்தரை என் ஆயுள் காலம் இருக்கும் வரை நான் கர்த்தரை கைவிடப் போவது இல்லை என்று அனைவரையும் இருக்கின்றேன். என் மகனுக்கு தினமும் யூரின் டியூப் போட்டு யூரின் அனுப்ப வந்து விட்டது. டாக்டர் இருக்கிறேன், அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான், ஆனால் எவ்வளவு காலம் இருக்கிறதோ நீ அவர்கள் ஓட்டி விடுங்கள், அதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். பையன் இருக்கும் வரை அவனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், இதுக்கப்புறம் இருப்பானோ இல்ல மாட்டானோ என்று தெரியாது, டாக்டர்கள் முடிவெடுத்து விட்டார். ஆனால் என் கர்த்தரை நான் முழுமையாக நம்பினேன். ஆனால் எனக்கு கர்த்தர் எனக்கு முழு ஆயுள் காலத்தையும் பையனுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் கொடுத்து விட்டார். ஆனால் எனக்கு டாக்டர் போய் சொன்னேன். டாக்டர் அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். எனக்கு தெரியாது எப்படி மகிமை அடைந்தது. டாக்டர் இதுவரைக்கும் என் மகனுக்கு இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அவனுக்கு பிறந்தநாள் வந்தது. அன்று முதல் இன்று வரை மருந்தே கொடுப்பதில்லை. இனிமா என்பதே எவனே நார்மலாக மோஷன் போகிறான். ஒரு வருட காலம் டெய்லி டியூப் போட்டு டெய்லி இனிமா கொடுத்துதான் அவன் மோஷனே போவான். ஆனால் இன்று டிசம்பர் 8ஆம் தேதி பிறந்த முதல் இன்று வரை என் மகனுக்கு மருந்தே என்று கொடுக்கவில்லை. ஆனால் அவன் தானா போறான், பாத்ரூம் போறான், யூரின் மோஷன் போறான், எல்லாம் போறான். எல்லாம் கர்த்தருடைய மகிமை. ஆனால் கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார் என்று கர்த்தரை நான் கடைசி வரையும் நான் மறக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, glory to God, amen, praise the Lord. ரொம்ப சந்தோஷம். God bless you, hallelujah, God bless you son, God bless you. சந்தோஷமா இருக்கியா? ஆமாம், அவங்க சொன்ன சாட்சி அவங்களே தான் ரொம்ப அனுபவத்திலேருந்து சொன்னாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ்க்காக நம்ம கிறிஸ்மஸுக்கு இந்த முன்னால் வச்சுருந்தோம். அந்த டைமில் இந்த குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த தம்பி இன்னைக்கு இப்படி இருக்கு, எனிமா கொடுத்தா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்ட்டு. இந்த தம்பி நாளைக்கு இந்த வயசில் ஓகே தான், 25-30 வயசானா என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. ஜெபம் பண்ணணும்னு இந்த ஆட்டோ டிரைவர்ஸில் அன்னைக்கு மீட்டிங்க்கு வந்த ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் டெய்லி. அற்புதமாக அவர்கள் வாயினாலேயே இந்த அருமையான சாட்சி சொல்ல வைத்து தேவன் மகிமைப்பட்ட இந்த ஒரு பெரிய அற்புதம் இது. அப்பா ஏசப்பா, எவ்வளவு பெரிய விடுதலை கர்த்தர் தந்தார். எல்லாரும் இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இவர்களை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஆண்டவரே இந்த பிள்ளைக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சியை ஆண்டவர் எழுப்பி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இங்க நீங்க இருக்கிறீங்கிறத கர்த்தர் நீங்க நிரூபித்து காட்டிட்டீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மகன் அப்பா 1 வருஷமாக எனிமா கொடுத்து தான் மோஷன் போகணும், யூரின் போகணும், பிறகுதான் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றி போட்டு தானாகவே போகிறான் என்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது. டாக்டர்களுக்கு புரியாத புதிராக்கி, சர்வ வல்லவருக்கு எதுப்பா கஷ்டம், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதற்கு சாட்சியாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்திருக்கிற பெரிய அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து உம்முடைய மார்போடு அணைக்கிறேன். தேவனே அவர்களை ஒருபோதும் கைவிடாத, பொய் சொல்லாத உண்மையுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை இன்னும் ஆசீர்வதித்து உம்மை அறிகிற அறிவினாலே நிரப்பும் அப்பா. நீதிக்குட்படுத்தும், நீதி கருத்தருள்வீராக. ஆண்டவரே இவர்கள் சொன்ன வாக்கின்படியே இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு சொந்தமாகி ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் தேவனை ஆராதித்து பரலோக பாக்கியத்தை பெற்று முழுமையாய் இவர்கள் சாட்சி மூலமாக அநேகர் இயேசுராஜா உங்களுடைய அற்புதத்தையும் அடையாளங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சபையாய் நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. உங்க நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. God bless you. God bless you. God bless you. Thank you. எத்தனையோ காரியங்கள் இங்கேயும் அங்கேயும்
தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். God is doing many things here and there. Men may come, men may go. Men may come and men may go. ஆண்டவருடைய வல்லமைகள் ஒருபோதும் குறைவதில்லை. But the power of God அவர் never நம்மோடு கூட diminishes. இருக்கிற தேவன். He is a God who is always with அவர் us. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. What is imagined and thought to do, ஒருவரே nothing will stop. அதிசயங்களை செய்கிறாரா? Alone he does wonders. 4 பேரை கூட்டிட்டு வந்து அவர் அதிசயங்களை செய்யல. Not because brought someone and does wonders. 4 பேர் சப்போர்ட்டோட அவர் செய்யல. Not with anyone else's support he is அவர் doing it. அனந்த ஞானத்தினால் அவர் ஒருவராய் சதா காலங்களும் அற்புதங்களை செய்கிறது. All alone forever he does miracles. ஏன் அதை செய்கிறார்? அவருடைய வல்லமை விளங்க பண்ண அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Why does he do it? So that his power will be revealed and his இந்த name will be காலை வேளையிலே glorified. இந்த தடைப்பட்டதுன்னு சொல்லி யாராவது இருப்பீர்களானால், This morning if there's anyone who is saying something was hindered, அல்லது இது இந்த பிசாசினால் வந்தது, அந்த மந்திரத்தினால் வந்தது, இந்த ஆவினால் வந்ததுன்னு ஒருவேளை வேண்டாத ராங் கால்குலேஷன் போட்டு கொண்டிருப்பீர்களானால், or if you are putting a wrong calculation, it came because of this demon or because of that mantra, எந்த காரியமா இருந்தாலும் தேவனால் சமாளிக்கிறதுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. whatever it might be, for Praise God to God. manage it is not difficult at all. மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். The things which are impossible with men are possible நம்முடைய with God. விசுவாசம் நமக்கு தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும் பிரியமானவர்களே. Our faith will reveal the power of God to us. மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது, You read Matthew chapter 9 verse 28. இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். Jesus mentions a verse here. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ For me- விசுவாசிக்கிறாயா? Do you believe that I can do this? பாருங்கள், ஆண்டவர் சொன்னது என்ன? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that I have the power to do this? உன்னை உருவாக்கினவர் தான் நான் வல்லமை உள்ள தேவன். The one who created you, I am powerful. ஆனால் நீ என்னுடைய வல்லமையில விசுவாசம் வைக்க வேண்டாம். But you need to have faith in my power. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வல்லமை நிறைந்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் மத்தியிலே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறார். We read that he was filled with power and he moved about delivering all those oppressed by the Satan. மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்க்கும்போது, We read Mark chapter 5 verse 30. மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்க்கும்போது, Read Mark chapter 5 verse 30. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தார். He felt the power releasing from him. ஒரு மகள் அவரை தொட்டாளாம். A daughter came and touched him. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த மகள் தொட போய் மிரக்கலை பெற்றுக்கொண்டாள். She went to touch him and she received a miracle. ஆனால் இயேசு தொட்டு சுகம் கொடுத்த கேசஸும் உண்டு. But at the same time there are cases in which Jesus touched himself and gave. எப்படியோ இப்படி தொட்டாலும் சரி, அப்படி தொட்டாலும் சரி, Does not matter either this person touches or God touches. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். The power will proceed from him. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் அவரோடு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் வல்லமை கொடுக்கிறார். Not only for them but for us also he gives power. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனமும், Luke chapter 9 verse 1. லூக்கா 10:19 வாசிக்கும்போது, Read Luke 10:19. 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கும்போது, Read 2 Corinthians 4:7. கொலோசியர் 1வது அதிகாரம் 25 29 ஆகிய இந்த வசனங்களை வாசிக்கும் Read பொழுது, Colossians chapter 1 verse 25 to 29. பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார், கொடுத்தார். To the holy apostles God revealed and gave his power. பவுலுடைய சாட்சி அப்படியே தான் இருக்கிறது. இது எங்களால உண்டானதல்ல, தேவனுடைய வல்லமை என்று. This is the testimony of Apostle Paul. It is not because of us but it's the power of God. ஒரு சப்பானியை எழுப்பி விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க. He made a lame man walk and he went off. ஒண்ணுமில்லை எங்கள்கிட்ட இல்ல, பொருளும் இல்லைன்னா. We do not have gold or silver. எங்கள்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வல்லமை இருந்ததுனால தான் எழுப்பி விட்டான். Because we have the name and the power of the Lord, he was able to rise him அப்ப up. அவன் பப்ளிக் முன்னால சொல்லும் பொழுது, இது எங்களால் உண்டானதல்ல, இயேசுவின் நாமத்திலே தான் இது நடந்தது. When he mentions this in front of the people, he's saying not because of us but in the name of the Lord this happened. அவருடைய நாமம் தான் இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று சொன்னார். He said his name only gave this miraculous healing. அதனால தான் எபேசியர் 6:10 நாம் வாசிக்கும்போது, That's why if you read in Ephesians chapter 6 verse 10, அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. say you strengthen yourself in his power. நான் என் ஆவியிலே விசுவாசிக்கிறேன், I believe in my faith. இந்த 2014 தேவன் நம் ஒவ்வொருவரையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that in 2014 as we preach the gospel, God will reveal his power. தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக மாத்திரமல்ல, Not only through the men of God will this happen. நம் மூலமாக விசுவாசிக்கிறவர்கள் எல்லார் மூலமாகவும் இதுவரைக்கும் காணாத விதத்திலே தேவன் வல்லமையை விளங்க பண்ணுவார் என்று நான் நிச்சயித்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். Assuredly I believe that through everyone who
believes in the name of the Lord, the power would be revealed. ஆனால் சில கண்டிஷன்ஸ் உண்டு, அதோடு நான் முடிக்கிறேன். I want to finish and mention to you some conditions before that. நிபந்தனைகள் உண்டு பிரியமானவர்களே. There are conditions. நெகேமியா 9வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். Read Nehemiah chapter 9 verse 32. நெகேமியாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். See the prayer of Nehemiah. இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே. கொஞ்சம் இருங்க, அவன் யூஸ் பண்ணுகிற வார்த்தைகளை பாருங்க. See the words that he's using here. Not therefore a God, the great, the mighty and awesome God. பாருங்க, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுமான மகாதேவனாகிய எங்கள் தேவனேங்கிறான். The great, the mighty, awesome God who keeps covenant, he is our God. இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே. அப்படியானா இவனுக்கு நாலெட்ஜ் பாருங்க. Look at the knowledge he has. ஹalleluya, hallelujah. உங்களுக்கு விளங்குதா? Do you understand? நம்ம எல்லாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? பரிசுத்த பிதாவே. How do we all pray when we pray, oh holy God? வேற எப்படி ஜெபம் பண்ணுவோம்? How else do we pray? எங்களை நேசிக்கிற பிதாவே, oh God who loves us. ஸ்தோத்திரம், இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். We say oh praise the Lord. இன்னும் சிலருக்கு ஜெபத்துல பழக்கம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அதிலே வண்டி ஓடும். So some people who do not have experience in prayer might say praise the Lord and உண்மைதான் இது. This is the truth. நிறைய பேர் அப்படிதான் தெரியுது. praise the Lord. That's how many people might be. இந்த மனுஷனை பாருங்க. But look at this man. இவன் என்ன சொல்றான்? இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற, அப்ப அந்த நாலேஜ் அவனுக்கு இருந்திருக்கு. See what he's saying here, what knowledge he has. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவர் என் தேவன். A God is the one who keeps covenant and mercy. ஹalleluya, hallelujah. ஒரு காலேப் சொல்லும்போது சொல்லுகிறான், என்னை குறித்து தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னான். Caleb says that God has promised concerning me. சொன்னார் என்னை குறித்து. He told about me. இங்க இவன் சொல்லும்போது காக்கிற வல்லமையும் பயங்கரமுமான மகாதேவனாகிய கொடூரமான தேவனே, அப்படி இல்ல, எங்கள் தேவன். Our God, not a terrible God. ஹalleluya, hallelujah. அப்போ தன் தேவன் யாருங்கிறத, தன் அப்பாவுடைய நாமம் என்னங்கிறத, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு நெகேமியா எப்படி அறிஞ்சிருந்தான் பாத்தீங்களா? See how he knows about who his God is, what his name is. இந்த 2014 பூரா நம்ம இப்படி க்ளைம் பண்ணணும் தேவனை. Throughout 2014 we should claim our God in this manner. ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah. பிரச்சனை வருதா? Do you have a trouble? பெரிய மலை மாதிரி தெரியுதா? Does it look like a big mountain? உடனே சொல்லணும், உடன்படிக்கையும் கிருபையும் அடிச்சு விடுங்க. You should say like this. என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லையே, நல்லா சொல்லிட்டீங்களே. உடன்படிக்கையும் கிருபையும் வாக்குத்தத்தங்களையும் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து காக்கிற வல்லமையும் சொல்லுங்க, பயங்கரம். Let us mention just in the same சாலியா இருக்கிற எங்கள் மகா உன்னதமான எங்கள் ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே போடுங்க. சும்மா இருப்பாரா அவரு ஆண்டவர்? Will God remain quiet? என்னப்பா என் பிள்ளைங்க இவ்வளவு நாலேஜோட என்ன சொல்லி கூப்பிடுதுங்க என் பேரை? Oh, see how my children are mentioning me with such knowledge. ஒரு நெகேமியாவுல இருக்கக்கூடிய passion. Look at the passion Nehemiah has. இன்னைக்கு தேவன் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டாம். Today we should understand who our God is. Should not live like orphans. We should not live like orphans. Hallelujah, hallelujah. நமக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன் அவர். God gives us all good things. ஆனால் அவரை சரியாய் நாம் அறிய வேண்டும். But we should know him properly. இப்போ அவனுடைய வல்லமை சொல்லிட்டு அசீரிய ராஜாக்களுடைய நாட்கள்ல நாங்க சிக்கிட்டு இருக்கோம் சொல்லி நெகேமியா ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரே பண்றான். Here he is praying with great burden about how he is caught up in times of Assyria. இஸ்ரவேலும் யூதாவும் ரெண்டு சபையாரும் ரெண்டு பேரும் ஒரே லேண்ட்ல அடிமைகளாக இருந்தார்கள். 10 கோத்திரம் இந்த பக்கம், 2 கோத்திரம் இந்த பக்கம் அடிமைகளாக இருந்தார்கள். ஒன்னு அசீரிய ராஜா கீழே, இன்னொன்னு பாபிலோன் ராஜா கீழே. Judah and Israel in the same land were 10 and 12
10 and 2 tribes, but both were under bondage, one under Assyria, one under Babylon. ஆனால் கிட்டத்தட்ட 133 வருஷ இடைவேளைக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் பலம் கொண்டு அசீரியர்களை துரத்தி விட்டது. But what happened around 133 years or so, the power of Babylonians increased and they chased away the Assyrians. Babylonians overthrew the Assyrians. The Babylonians overthrew the Assyrians. அப்பொழுது ரெண்டு கோத்திரத்தார் 10 + 2 எல்லாம் சேர்ந்து பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது. Then all the 12 tribes, 10 + 2, came under Babylon's reign. அப்போ இஸ்ரவேல் யூதாங்கற பிரிவினை இல்லாதபடிக்கு எல்லாரும் ஒரே அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள். There was no distinction between Judah and Israel. They all became under the same rule. அந்த நேரத்துல தான் எல்லாரும் சேர்ந்து தேவனிடத்துல முறையிட்டார்கள். At that time they all got together and prayed unto God. அதுக்கப்புறம் மேடிய பெர்ஷிய அரசாங்கம் அந்த ராஜ்யம் வந்து அவங்கள மறுபடியும் உங்க தேசத்துக்கு போகணும்னா போங்கன்னு சொல்லி அனுப்பிவிடப்பட்ட அந்த நாட்கள் வந்தது. And then came the rule and the reign of Media and Persia, and then they said, if you want you can go back to your kingdom. அது சரித்திரம். That is the history. அது போகலாம்னு சொல்லி அலோவ் பண்ணும்போது ஒரு கூட்டம் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்து அலங்கத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுல நெகேமியா இருந்தான். And when they said you can go, there was a group who came to build a temple in Jerusalem, and that is Nehemiah and his அந்த group. நேரத்துல ஒரு நெகேமியாவுடைய knowledge of God, praise God. At that time, look at the knowledge that Nehemiah has. பாண்டேஜ்ல இருந்தாலும் கூட தன் தேவனை அறிந்திருந்தார்கள். Though he was in bondage, they knew their God. கட்டுகளுக்குள்ளும் காவல்களுக்குள்ளும் இருந்தாலும் தங்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். Though they were under bondage, they still knew who their God is. இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். You and I are seated in the house of ஆனால் அவரை God. அறியாதவர்களாய் சபையில உட்கார்ந்து இருக்கிறோமா? But are we seated here without knowing him? பலவீனர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோமா? Are we sitting here as weak? ஒவ்வொரு விசுவாசியும் நல்ல தேவனை அறிந்து நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னது போல. Just as how Paul says, I know the one in whom I trust. ஹல்லேலூயா. Hallelujah. Every believer. ஜெபத்திலே பயங்கர வல்லமை உள்ளவர்களாய் இருப்போம். Let us be people who are powerful in prayer. I know my redeemer lives என்று சொன்னான். He said, I know my Redeemer lives. எந்த ஒரு சபைக்கு எந்த ஒரு பாஸ்டரும் அந்த இடத்துல இல்ல, வேதமும் அவனுக்கு இல்ல. There was no pastor, there was no word at the time. ஆனாலும் தன் தேவனை அறிந்திருந்தவன். But still he knew his God. Hallelujah. Hallelujah. They that know their Lord will do great exploits என்று தானியேல்ல வாசிக்கிறோம். Daniel, we read that they that know their God தங்கள் தேவனை அறிந்திருந்தவர்கள். They are the people who knew their God. Oh, they will do great exploits. They will do great exploits. இந்த நாளிலே நாம் எப்படி தேவனை அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே? Today, how do we know our God? அவன் வல்லமையுள்ள பயங்கரமான தேவன் என்று சொன்னாலும் கூட, Though he said that he is powerful and great God. 36வது வசனத்துக்கு வரும்போது See verse 36. அவன் தன்னுடைய நிலைமையை சொல்கிறான். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம் என்றான். He mentions his condition. Here we are servants today, and the land that you gave to our fathers to eat its fruit and its bounty, we are servants in it. ஆனால் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம், ஆனால் நீர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னார். But he said, though we are servants, you are still powerful. ஏன் அப்படி நடந்தது? 37வது வசனத்தை வாசிக்கும்போது, Why this happened if you read verse 37? அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது என்றார். அவர்கள் தங்களுக்கு He is இஷ்டமானபடியே saying, எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். எங்கள் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. You have set over us because our sins also they have dominion over our bodies and our cattle at their pleasure. போதும். Our earnings are going in somebody's hands. Our earnings are going in someone's hands. 128ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 2வது வசனத்துல அவன் கையின் பிரயாசத்தை நீ 128 சாப்பிடுவாய். God has mentioned saying you shall eat the fruit of your இவங்க என்ன hands. சொல்றாங்க? What are they saying? எங்க வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. Our increase because of the sins of us, it's going to the other kings. நீர் வல்லமை உள்ளவர் உண்மைதான். You are powerful, that is true. ஆனால் நாங்க அனுபவிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த காரியங்கள் எங்கள் வாய்க்கு வரல. But things that we are supposed to experience did not come to our ஏன்னா mouth. எங்கள் பாவங்கள் எங்களுடைய வருமானத்தை தட்டிட்டு போகுது. Because our sins are knocking off our increase. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது ஒரு நல்ல வல்லமையை புரிந்து கொண்ட மனுஷர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது காரியம் என்னன்னா தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவார்கள். The people who understand power, what they will do, the most important thing secondly is to
confess their sins. பாவத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. As long as we continue in sin, there is no blessing. பாவத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் மறைமுகமான பாவங்களா இருந்தாலும் சரி, ரகசிய பாவங்களா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் நம்மை ஆசீர்வாதத்தை தடுக்கிறதாக இருக்கிறது. Whatever be the sins, either secret sins or hidden sins, it will stop the blessing of நல்ல God. வருமானம் வரும், A good income comes. நல்ல வேலை செய்வார்கள். They'll work hard. பாவத்தின் நிமித்தம் வருமானம் கையில தங்காமல் போகும். Because of sin, the salary will not stay in the hand. யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பார். Someone else would be eating. இதுக்காக நெகேமியா கரெக்டா அதைத்தான் சொல்றான். Nehemiah mentions that correctly. தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். David says this. அவன் 51ல சொல்லும்போது, நான் பாதகர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது நான் பாவியா இருந்தால் ஒருவேளை வந்து மனம் திரும்ப மாட்டான் ஆண்டவரே. That's why he's saying in verse 51, when I preach to others, they do not accept because I am a sinner. அவனுக்கு ஒரு நல்ல டிஸ்கவரி அது. It's a big discovery for அவன் him. கண்டுபிடித்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, நான் பாவத்துல இருந்துகிட்டு ஊழியம் செய்தா ஒருத்தரும் மனம் திரும்ப மாட்டான். The great discovery of David is that if I'm in sin and I minister, no one will accept. பாவத்துல இருந்துட்டு பிசினஸ் பண்ணால் அந்த பிசினஸ் செழிக்காது. If you are in sin and you do business, the business will not prosper. ஒருவேளை சம்பாதிக்கலாம், சம்பாதித்த காசு மற்றவங்க கையில போகும். Maybe you can earn, but it will go in someone else's hands. ஒரு நெகேமியா அதை உணர்ந்துட்டான் பிரியமானவர்களே. Nehemiah understood that. மூன்றாவதாக 38வது வசனத்தை சொல்லுகிறான். Thirdly, in verse 38, he said, இவைகள் எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றான். full complete total commitment நாங்கள் செய்கிறோம். he's saying, I will make total commitment. Because of all this, we make a sure covenant and write it. Our leaders, our Levites and our priests seal it. இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் உங்களை. Now I want to ask you one thing. இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? Do you like this verse or not? இந்த வசனம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு கேட்டேன். I want to ask, do you like this verse or சிலர் not? வந்து உங்கள் ட்ரீம்ல நான் வந்து கொண்டிருக்கிறேன். Maybe some of you, I'm coming in your dream. ஓ பாஸ்டர் ராபர்ட் இஸ் ஆஸ்கிங் சம்திங். ஓ ட்ரீம்ல தான்டா இது. Maybe Pastor Robert is asking in a dream. இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Do you like this verse? நிறைய பேர் எந்திரிச்சிட்டு ஆமாமான்னு தலையாட்டுறீங்க. Some people are standing up and saying yes. எப்படியோ டோட்டல் கமிட்மென்ட்காக வருகிறான். He's coming for total commitment. நம் நடுவில் இருக்கிற மீட்பர் வல்லமை உள்ளவர்தான். The Redeemer in our midst is powerful. ஆனால் அவருடைய வல்லமை விளங்க வேண்டுமானால், but if his power has to be revealed, இங்கே கண்டிஷன்ஸ் இருக்குது பிரியமானவர்களே. there are conditions here, beloved. அங்க என்ன சொல்லுகிறான்? இப்படி இவைகள் இருக்கிறபடியால், because they are like this, நாங்கள் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? what covenant do we make? உறுதியான, சொல்லுங்க, let us say a sure covenant. உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம் ஆண்டவரே. And we write it also. எங்கள் பிரபுக்கள், our princes, எங்கள் லேவியர், our Levites, எங்க ஆசாரியர், our priests, எல்லாரும் முத்திரை போடுறோம். everyone seal it. இன்னைக்கு குடும்பங்கள் முழுவதும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டும். Today all families should come to a total commitment. ஹல்லேலூயா, hallelujah. சில காரியங்கள் நான் கமிட்மென்ட்க்கு வருகிறேன். உடனே நேரா பாருங்க 10வது அதிகாரத்துல சில 7 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். For some things I want you to enter into commitment from verse chapter 10, 7 commitment. 29வது வசனத்தை வாசித்தால் எல்லாரும் வாசிக்கணும். தங்களுக்கு பெரியவர்களாகிய கூடிக்கொண்டு, முதலாவது உடன்படிக்கை என்ன தெரியுமா? தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் டெசிஷன். This is the first decision, verse 29. Yes. To observe and do all the commandments of the Lord our God and his ordinances and his statutes. நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதன்படி நாங்கள் அபைட் பண்ணுவோம். If he means to observe, it means we will abide by it. அப்படியானால் நாங்கள் பர்சனல் லைஃப்ல தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அப்ளை பண்ணிக்கொண்டு நடப்போம். It means that in our personal life we will apply the word of God and live. ஹல்லேலூயா, hallelujah. சில நேரங்கள் எங்க இருந்து வார்த்தை வரும். Sometimes the word proceeds from here. ஹஸ்பண்ட் திரும்பி பாப்பார் வைஃப் கிட்ட, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்தா. If both husband and wife are seated together, husband will look at the wife. அடி கிடைச்சதா உனக்கு அப்படிம்பாரு. Did you get a knock? He'll say. ஓ பாஸ்டர் உனக்கு தான் பேசுறார். Oh, pastor is speaking for you. உனக்கு தான் எனக்கு தான் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், நம்ம எல்லாருக்கும் பேசுறார். It's not for you or me, it is for all of us. God speaks. கர்த்தருடைய வார்த்தையை பர்சனல் லைஃப்ல எனக்கு 100க்கு 100 அப்ளை பண்ணியே ஆவேன். God's word I will apply personally 100%. அது ஃபர்ஸ்ட் கமிட்மென்ட். Let that be the first commitment. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? Do you understand this or not? ரெண்டாவது கேள்வி, பிடிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு பிடிச்சிக்கலையா? The second question is, do you like it or not? பிடிக்குதா உங்களுக்கு? Do you like it? ஹல்லேலூயா, hallelujah. பண்ணிருக்கான் பாருங்க, நாங்க அப்படி சொல்றோம்ங்கறான். He's made this commitment. ரெண்டாவது பாருங்க, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும்
சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றான். He said secondly to walk in God's law and to observe and do all the commandments of the Lord our God and his ordinances and his statutes. Not only we apply but we will do. Not only will we apply but we will also do. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லையா? Haven't the scriptures mentioned that not only should we hear but we should be doers also? Praise the Lord. Praise the Lord. முதல்ல என்ன சொன்னா? What did he say first? நாங்க முதல்ல இதன்படி இருப்போம். First we will be according to this. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வோம். Secondly, what he asks us to do we will do. Hallelujah. Hallelujah. நம்ம என்னைக்கு blessing மாறுவோம் தெரியுமா? You know when we'll become a blessing. முதலாவது நம்ம அவர் செல்றபடி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போதும், first when he mentions and we turn our life according to his word, we set our life according to his fashion. we set our lives according to his fashion. அதோடு மாத்திரமல்ல, இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யவும் வேணும். Not only that, secondly, whatever he says we should do accordingly. Personal holiness நம்ம அவருடைய பேட்டர்ன்ல செட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். Means that we should set the personal holiness in the pattern of Personal life. righteousness, நீதி அவருடைய பாதையில செட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். It means that personal righteousness we set according to his fashion. ஆனாலும் அவர் சொன்னதை நம்ம செய்யலைன்னு வச்சுங்க, But imagine you do not do what he says, அவருடைய சித்தம் செய்ய முடியாம போயிடும். then you will not be able to fulfill his plan. நல்ல holy person தான், A holy person only. ஆனால் அவர் என்ன சொல்றாரோ செய்யலையேப்பா. But what he said you have not done. சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஐயாவுக்கு ஒரு பழக்கம் இல்ல சார். Many people say our husband does not have any habit. அவர் குடிக்க மாட்டார், அவர் சிகரெட் குடிக்க மாட்டார், புகை பிடிக்க மாட்டார், அது பண்ண மாட்டார், எது பண்ண ஒண்ணுமே இல்லை, நல்ல மனுஷன் தான். He does not smoke, he does not do this, he does not do anything bad. He's a very good man. ஆனா கோயிலுக்கு தான் வர மாட்டார். But he'll not only come to church. முழிச்சிருக்கீங்களா அல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? Are you awake or are you asleep? என்னது ஐயாவுக்கு என்ன பழக்கம் இல்ல? A husband does not have what எந்த habit? ஒரு கெட்ட பழக்கம் இல்ல, Not one bad ஒரு habit is ஆசை there. இல்ல, இயேசு ராஜா கோயிலுக்கு வர மாட்டான். நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கு, Good habits are there, ஆனா கோயிலுக்கு வர மாட்டான். but not coming to church. என்ன பிரயோஜனம்? What is the use? இங்க இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதான். The difference between the two is that முதல்ல நாங்க செட் பண்ணிக்குவோம், first we will set, ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம். second what he says we will do. அதான் obedience. ஹல்லேலூயா. That is obedience. மூணாவது பாருங்க, 30வது Thirdly, வசனத்துல, verse 30. நாங்கள் You were reading, we am telling. எங்கள் குமாரத்திகளையும் தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும், அது ஒரு தேர்ட் டெசிஷன் எடுக்கிறான். The third decision is we would not give our daughters as wives to the people of this land, not take their daughters இன்று for our காலையில sons. இந்த சொல்லுகிற இந்த டெசிஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும் பிரியமானவர்களே. This morning what we are mentioning here, these decisions will turn your life right side up. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us glorify God. இன்னும் ஒரு முறை மகிமைப்படுத்துவோம். Let us glorify him again. Praise God. Praise Hallelujah. God. நாங்க சொல்றோம் பரிசுத்த வித்து அவர்களுக்குள்ள என்ன செய்யுது, கலந்துருச்சுன்னு சொல்றோம். He is saying unholy seed has mixed with them. Unholy seed. Unholy seed. நீங்க அதே 13வது அதிகாரத்துல நெகேமியாவுக்கு வந்தீங்கன்னா, கடைசி சாப்டர்ல வந்தீங்கன்னா, You come in the same book of Nehemiah, the last chapter, chapter 13. அந்நிய ஜனங்களை விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். You shall not marry the pagans, the God has said. அதனால அவங்க பிள்ளைகளை பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. 24வது வசனத்துல See verse 24, the language the children used, were part of it was language of Ashdod. இந்த 23ல அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே கண்டேன். Then in verse 23 it says, in those days I saw also some Jews were married to women of Ashdod, Ammon and Moab. இவர்கள் அந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார். And they could not speak the languages of those and the language of Judah, Jewish people's language. Jewish people. இப்போ என்ன நடந்தது? Now what happened? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்து விட்டார்கள். They've done against the word of God. இன்றைக்கும் நமக்கு அதுதான் நடக்கிறது. Even today the same thing happens. சபைகளில் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக போட்டிருக்கா இல்லையா? Is it not written in church that you shall not unite பைபிள்ல with போட்டிருக்கு. unholy? It is put in the Bible. ஹல்லேலூயா. Hallelujah. இத நம்ம மீறும்போது நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். When we cross this we have a great problem. 100க்கு 100 தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய குடும்பங்கள்
those families which have committed to the Lord 100%, தேவன் சொன்னபடி தான் செய்ய வேண்டியது. what God has said they should do. ஏன் வெயிட் பண்ணுவோம்? Why can't we wait? ஹalleluya. Hallelujah. வெயிட் பண்ணா கர்த்தர் நல்லதுதானே தருவார். If we wait, God will give only good things. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாம். Those who believe say hallelujah. பரவாயில்லையா, இவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம். Good, all of you are believing. ஏன் நம்ம காலத்துக்கு முன்னமே காரியங்களை செய்ய வேண்டும்? Why should we do things ahead of time? ஏன் காலத்துக்கு முன்னமே நம்மளே டிசைட் பண்ணி நம்ம சாட்சிகளை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? Why should we decide ourselves ahead of time and destroy a testimony? கடைசில குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியாம ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆயிருது. Finally problems come in the family and cannot be solved and it becomes a big problem. கர்த்தர் கொடுக்கிறது எல்லாம் நல்லது. What God gives is good. கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் நல்லது. All that God gives is good. அவர் தீமையை கொடுக்க மாட்டார். He does not give evil. கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, தேவன் பெஸ்டாய் கொடுப்பார். Though it might delay a little bit, God will give what is வந்த best. மாதிரி வருது பாஸ்டர், போயிருது பாஸ்டர். Oh, good things looks like they're coming but they're going off, நிறைய பேர் pastor. சொல்றாங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். Many people வந்துகிட்டே are saying, இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, keeps on coming. ட்ரெயின் ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்துகிட்டே தான் இருக்கும். Train station, the train will keep on வந்த coming. மாதிரி வருது பாஸ்டர், அப்படி போயிருது. Looks like it's coming but then it's going that வந்த side. மாதிரி வந்து போயாச்சுன்னா அது உமது இல்லைன்னு அர்த்தம். புடிச்சுக்கிறோம். You have to understand that if it comes and it goes off, it's not yours. நம்மது நமக்கிட்ட வந்தே ஆகும். What belongs to you will come to you. எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு யோபு சொல்றான். Job says, what concerns me, God will fulfill. யோபு 23:14 அப்படி வாசிக்கிறோம். We read in Job chapter 23 verse அவரிடத்தில் 17. இன்னும் இப்படிப்பட்டவைகள் அநேகம் உண்டுங்கறான். He says there are many more like this. அப்படியானால் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Then it means we have to pray and receive. எனக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்காய் குறித்து வைத்திருக்கிறார். God has made mention of all the good things for me. என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கிற மீட்பர் வல்லமை உள்ளவர், அவர் நல்லவர். The redeemer in midst of me is good. ஹalleluya. Hallelujah. ரோமர் 8:28 படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடத்தி தருகிறார். Romans 8:28, he will make everything work out for good. நான்காவதாக வாசிப்போம், 31 எல்லாரும் வாசிப்போம். தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளில், Fourth we will read verse 31. தேசத்தின் ஜனங்கள்னா சபையின் ஜனங்கள் வாசிக்கணுமே. ஓய்வு நாளில் சரக்குகளையும் எந்தவித தானியத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளில் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்று ஓய்வு நாளை பிரைஸ் காட் ஹalleluya ஸ்தோத்திரம் அவர்கள் விசேஷப்படுத்தினார்கள். So they made the day of the Lord holy and special. இது உங்களுக்கு பிடிக்குதா? Do you like this? பிடிக்குதா? Do you like this? ஓய்வு நாள்லாம் நீங்க அங்க ஓய்வு நாள், நமக்கு இன்னைக்கு ஆராதனை நாள். Sabbath day means today it's a worship Sunday. day. நமக்கு Sunday. Hallelujah. It's for us a Sunday. சில குடும்பங்கள் வரும் 3 வாரம் ஆளை காணும். Some families come but 3 weeks they're missing. 6 வாரம் கழிச்சு மறுபடியும் வரும். After 6 weeks they come again. ஏதாவது தேவையா இருந்தால் ஜெபத்துக்கு வரும். If there's any need they come for prayer. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. We should not be so. இது நமக்குடைய இடமே கர்த்தருடைய ஆலயம் தான். Our place is the house of God. அவ்வளவுதான். That's all. நமக்கு இதுதான் இடம். But look, this is the place for us. வாழ்க்கையில நேர்த்தியான பங்கு நமக்கு கிடைச்சது. The place where we receive the right portion. சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம் எதுன்னா கர்த்தருடைய ஆலயம் தான். The best freedom where we received in the house of God. ஓய்வு நாள்ல அதே மாதிரி 8:30 ஆராதனை வச்சிருக்கணும் அப்படினாக்கா நீங்க பாட்டுக்கு 10:30 வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. On a Sunday if we've got the service at 8:30, it does not work out if we come at 10. எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஒதுக்குறோம். Everything else we assign time. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு மாத்திரம் நம்ம இன்டிசிப்ளின்டா இருக்கிறோம். But when we come to the house of God, we become an ஏன் indisciplined manner. இன்டிசிப்ளின்டா இருக்கோம்? நம்ம we love ourselves more than the Lord. Why are we indisciplined? We love ourselves more than God. நம்ம சுயத்தை அதிகமா நேசிக்கிறனால தானே தாமதமா வர்றோம். Because we love ourselves, we are coming delayed. ஆனால் இந்த நாள்ல ஒரு நல்ல தீர்மானம் இவர்கள் எடுத்தது போல எடுக்கணும். 5வதாக சீக்கிரம் வாசிக்கிறேன். Fifth, let us read. நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாகவும் சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்று ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். 31 கடைசில வாசிக்கும்போது 7வது வருஷத்தை விடுதலை வருஷமாகவும் சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்று நுகத்தடிகளை விட்டு வெளியில வருகிறார்கள். Therefore they made the 7th year as a year in which they will be free from every service, and they dedicate that. விடுதலையின் வருஷம். It's a year of freedom. விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டும். We have to free ourselves. 6வதாக 33வது வசனம். Thirdly, verse 33. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்று கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். The decision is to give to the house of God. So the decision is to give to the house of God. Hallelujah. Hallelujah. Giving is more
pleasurable than receiving. Yes. அல்லேலூயா. கொடுப்பது பவுல் சொல்லுகிறது போல, இயேசு சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பவுல் சொன்னானே. Paul said, remember the words of Jesus Christ. வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நல்லதுன்னு இயேசு சொன்னதை is better than மாத்திரம் to ஞாபகத்தில் receive. வைத்துக் கொள்ளுங்கள். Let us remember that. ஹல்லேலூயா. Hallelujah. ஏழாவதாக 39வது கடைசி பகுதியை வாசித்துட்டு முடிக்கிறேன். இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம். We have decided that we will not leave the house of God, and we've decided that. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க. Look at the statements he's made. பராமரியாமல் நாங்க என்ன செய்ய மாட்டோம், விட்ட மாட்டோம். We will not leave it without looking after it. இந்த 7 டெசிஷன்ஸும் கரெக்டா அவன் எடுத்ததுனால தேவனுடைய வல்லமையை கண்டார். Because he took the 7 correct decisions, he saw the power of God. உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று ஆசாவிடத்திலே சொல்லப்பட்டது. Asaph was mentioned that the eyes of the Lord run through and fro throughout the earth to show himself strong on behalf of those who are faithful to him. Hallelujah. ஏன் தேவனுடைய வல்லமை நமக்கு வராது பிரியமானவர்களே? Why the power of God is not coming ஏன் to us? தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண மாட்டார்? Why God is not revealing his நம் power? நடுவில் இருக்கிறவர் மீட்பர். The one in the midst of us is our redeemer. அவர் ஆடு வெள்ளாட்டுக்கு கடா அப்படிப்பட்ட மிருகங்களின் ரத்தத்தினால நம்ம மீட்கல, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை மீட்டார். He has not redeemed us with other goats or rams, but he has redeemed us with his own blood. அவர் மீட்டவர் வல்லமையும் உள்ள தேவன். The redeemer is also powerful. அவருடைய நாமத்துக்கு ஏற்றபடி செய்கிற தேவன். He is the one who is able to do according to his name. இந்த வருஷம் முழுவதும் அவருடைய நாமத்துக்கு ஏற்றபடி நமக்கு செய்து காட்டுவார். Throughout this year he will do according to his name and show us. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Let us glorify God. Thank you Lord. Hallelujah. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம், ஒரு few seconds தான். ஆண்டவரே, எங்கள் நடுவில் இருக்கிறவர், எங்கள் மீட்பர். ஹல்லேலூயா. நீர் வல்லமை உள்ளவர் சொல்லுவோம், அவருடைய நாமத்தை சொல்லுவோம். தேவனே, உம்முடைய நாமத்துக்கு தக்கபடி நீர் செய்கிற தேவன் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை உமக்காக எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய நாமத்தின் ஆண்டவரே வல்லமை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவன். வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவன். வழுவாமல் எங்களை காத்து உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்த வல்லமை உள்ள தேவன். Thank you Lord. Hallelujah. Oh hallelujah. உம்முடைய வல்லமைகளுக்கு குறைந்து போகவில்லை. மீட்க கூடாதபடிக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை ஐயா. கிரியை செய்யக்கூடாதபடிக்கு குறைந்து போகவில்லை. எங்கள் மீட்பர் யார் என்று எங்களுக்கு தெரியும் ஐயா. ஒரு நெகேமியா எவ்வளவு அழகாய் ஜெபித்தான். ஆனால் அவன் வல்லமைகளை பார்க்க வேண்டுமானால் சில நிபந்தனைகளை வைத்திருந்தான். இதற்கு ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரபுக்கள் எல்லாரும் முத்திரை போடுவோம் என்று சொன்னான். உறுதியோடு கூட சொன்னான். அதுபோல கர்த்தாவே, இந்த உறுதியிலே உத்தமத்தில் நாங்கள் நிலைத்திருப்போமானால் எங்களை கொண்டு நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். எங்களை கொண்டு நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். எங்கள் மூலமாக நீர் செய்கிறவைகள் பயங்கரமான காரியங்களாயிருக்கும். வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா எங்கள் தேவனே என்று அவன் சொன்னான் ஐயா. கிருபை பாராட்டுவீராக. இந்த வருஷம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஊழியங்கள், ஆராதனைகள் சகலவற்றிலும் உடைய மீட்பரின் வல்லமை, யாக்கோபுடைய வல்லவரால் ஒரு யோசேப்பின் புயங்கள் உறுதியாக்கப்பட்டது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. மனமடிவாக்கினாலும் வில் உறுதியாய் நிற்கக்கூடிய காரணம் அவன் யாக்கோபின் தேவனை அறிந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். ஒரு நெகேமியா கட்டு காவல்களுக்குள் இருந்தாலும் தேவனை அறிந்தவனாய் இருந்தான். தேவன் வல்லமையை விளங்க பண்ணினீர். ஒரு யோபு துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னான். ஒரு யோபு தன் தேவனை அறிந்திருந்தான். ஒரு தாவீது தன் தேவனை அறிந்திருந்தான் ஐயா. ஒரு தானியேல் தன் தேவனை அறிந்திருந்தான். சிங்க கபியிலிருந்து, அக்கினிலிருந்து தப்புவிக்க வல்லவர் என்று அறிந்திருந்தான். 2014 நாலு பேர் எப்படி சொன்னாலும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொன்னாலுமே, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று.
என்று சொல்லுகிற ஒரு அறிக்கை சபைக்கு எப்போதும் நாவில் இருக்கட்டும். எப்போதும் அது நாவில் இருக்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாவில் இருக்கட்டும் ஐயா. அதன்படி செயல்படுத்த எங்களுக்கு கிருபையும் விசுவாசம் பலத்தையும் தந்தருளும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.